வணக்கம். கலைஞர் கருணாநிதியோட நீண்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின வாழ்க்கை, அரசியல் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் அவருடைய ஆரம்ப காலம், அப்புறம் எழுத்துலக பங்களிப்பு, அரசியல் வெற்றிகள், அவர் சந்திச்ச சவால்கள்னு நிறைய விஷயங்களை தொடுது. அவர் எப்படி தமிழ்நாட்டோட மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர் ஆனாருங்கிறத தெரிஞ்சுக்க வாங்க இந்த ஆய்வு தொடங்கலாம். திருக்குவளையில 1924ல தட்சிணாமூர்த்தியா பிறந்திருக்கார். சின்ன வயசுலயே பெரியாரோட திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்டிருக்கார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தன்னோட 16 வயசுலயே கையால எழுதின முரசுழிங்கிற ஒரு மாணவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் பின்னால திமுகவோட அதிகாரப்பூர்வ நாளிதழா மாறுச்சு. ஆமா, அந்த வயசுல ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுங்கிறது அன்றைய சமூக அரசியல் சூழல்ல திராவிட இயக்கத்தோட தாக்கம் எவ்வளோ ஆழமா இருந்துச்சுன்னு காட்டுது. இது வெறும் சின்ன வயசு முயற்சின்னு சொல்லிட முடியாது. அவருடைய எதிர்கால அரசியல், எழுத்துப் பணி இதுக்கெல்லாம் இது ஒரு தெளிவான அடித்தளமா அமைஞ்சிடுச்சு. ஆமா, அவர் வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்ல, ரொம்ப கூர்மையான எழுத்தாளரும் கூட. அந்த தூக்கமேடை நாடகம் தான் அவருக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு இல்லையா? ஆமா, அதுதான். 100க்கும் மேல படைப்புகள், அப்புறம் நெஞ்சுக்கு நீதினு சுயசரிதை. அது மட்டும் இல்லாம பராசக்தி, மந்திரிகுமாரி மாதிரி படங்களுக்கு திரைக்கதை எழுதி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்றவரை பெரிய ஸ்டார் ஆக்கினார். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய எழுத்துகளும் அந்த சினிமா பங்களிப்புகளும் வெறும் கலைக்காக மட்டும் இல்ல. அது திராவிட கொள்கைகளையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்பட்டுச்சு. இது அவரோட அரசியல் உத்திகள்ல ரொம்ப முக்கியமானது. சரி, அப்புறம் 1949ல அண்ணாவோட சேர்ந்து திமுகவில் இணைஞ்சார். 1957ல குளித்தலையில முதல் தடவை எம்எல்ஏ ஆனதிலிருந்து அவர் போட்டியிட்ட அதாவது 13 தேர்தல்கள்லயும் ஜெயிச்சிருக்காருங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியம்தான். ஒரு தேர்தல்ல கூட தோக்கல. ஆமா, அது பெரிய விஷயம். 1969ல அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் திமுக தலைவராவும் முதல்வராவும் பொறுப்பேற்றுக்கிட்டார். மொத்தம் 5 முறை முதலமைச்சரா கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் பதவி வகிச்சிருக்காரு. இவ்ளோ நீண்ட அரசியல் பயணம் தமிழக அரசியல்லையும் சரி, திமுகலையும் சரி, அவருடைய ஆளுமைய சந்தேகத்துக்கு இடமில்லாம நிலைநிறுத்திடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா, அந்த 50கள் 60கள்ல நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள்ல அவருடைய பங்களிப்பு ரொம்ப தீவிரம். அது அவரை மாநில எல்லையை தாண்டி ஒரு தேசிய அளவுல கவனிக்கப்படுற தலைவரா மாத்திச்சு. அவருடைய சாதனைகள்ல சிலது நம்ம இப்ப நினைச்சு பார்த்தா, கன்னியாகுமரியில அந்த பிரம்மாண்டமான 133 அடி திருவள்ளூர் சிலை, ஆமா, அப்புறம் சென்னையில வள்ளுவர் கோட்டம், இதெல்லாம் இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரத்தோட சின்னமா நிக்குது. 1970கள்லயே அரசு பள்ளிகள்ல கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்ததும் ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, இந்த மாதிரி கலாச்சார கல்வி முயற்சிகள் மூலமா தமிழ் அடையாளத்தை அவர் வலுப்படுத்தினாரு. அதே சமயம் மாநிலத்தோட நவீன வளர்ச்சிக்கும் அது ஒரு வழி அமைச்சு கொடுத்துருச்சு. இதெல்லாம் வெறும் சின்னங்கள் மட்டும் இல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஆனா அதே நேரம் அவருடைய இவ்ளோ நீண்ட அரசியல் பயணங்கிறது சவால்கள் நிறைஞ்சதாவும் இருந்துச்சு. 1926ல அந்த தேசிய நெருக்கடி நிலை சமயத்துல மத்திய அரசால அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. ஆமா, எமர்ஜென்சி பீரியட். அப்புறம் 1991லயும் ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. வீராணம் ஊழல் மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் அவர் மேல வச்சாங்க. அது ஒரு பெரிய குடிநீர் திட்டம் சம்பந்தமானது. ஆனா அவர் தண்டிக்கப்படல. அந்த காலகட்டத்துல நடந்த மத்த முக்கியமான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும். 1953ல கள்ளக்குடி போராட்டம், ரயில் மறியல் செஞ்சு ஜெயிலுக்கு போனாரு. அப்புறம் 2001ல ஒரு மேம்பால ஊழல் வழக்குல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது அரசியல் பழிவாங்கல்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அது மட்டும் இல்லாம ஈழப் போராளி பத்மநாபா கொலை, விடுதலை புலிகள் சம்பந்தமான சர்ச்சை, அப்புறம் 2007ல நடந்த தினகரன் ஆபீஸ் தாக்குதல், இது கட்சிக்கும் குடும்பத்துக்கும் உள்ள நடந்த பூசலா பாட்டாங்க. இதெல்லாம் அவர் சந்திச்ச கடுமையான சோதனைகள். அப்போ இந்த சர்ச்சைகளை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அந்தந்த காலத்தோட பரந்த அரசியல் சூழலோடு சேர்த்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய எதிர்ப்பு, மாநில சுயாட்சிக்கான குரல்கள், கட்சிக்குள்ள நடந்த அதிகார போட்டி, குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தோட பின்னணியில தான் இந்த நிகழ்வுகளை நாம பார்க்கணும். சரி, இறுதி காலத்துல அவருக்கு உடல் நலம் கொஞ்சம் குன்றி போச்சு. ஆகஸ்ட் 7, 2018 அன்னைக்கு தன்னோட 94 வயசுல மறைஞ்சாரு. அவருடைய உடலை மெரினா கடற்கரையில அண்ணா நினைவிடத்துக்கு பக்கத்துல அடக்கம் செய்யறதுல ஒரு சட்ட போராட்டமே நடந்துச்சு, நமக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆமா, பெரிய விவாதமாச்சு. ஹைகோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் 8 அன்னைக்கு முழு அரசு மரியாதையோட அண்ணா சமாதி பக்கத்திலேயே அடக்கம் செஞ்சாங்க.
அண்ணாவுக்கு பக்கத்துல அவருடைய உடல் அடக்கம் செஞ்சது திராவிட இயக்க தலைமையோட ஒரு தொடர்ச்சியை காட்டுற மாதிரி பலராலையும் பார்க்கப்பட்டுச்சு. அது ஒரு குறியீட்டு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. கலைஞர் கருணாநிதி ஒரு எழுத்தாளர், ஒரு அரசியல் வியோகி, தமிழ் கலாச்சாரத்தோட காவலரா தன்னை நினைச்சவரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரு கட்சியோட தலைவர். அவருடைய பிள்ளைகள் மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி, கனிமொழி இவங்களும் அரசியல்ல தொடர்றாங்க. அவருடைய தாக்கம் இன்னைக்கும் தமிழக அரசியல்ல ஆழமா இருக்கு. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கருணாநிதியோட வாழ்க்கை சுதந்திர இந்தியாவுல தமிழகம் பார்த்த பெரிய மாற்றங்களோட ஒரு கண்ணாடி மாதிரி. கலாச்சார அடையாளம், மக்கள் நல அரசியல், அப்புறம் மீடியாவை அவர் பயன்படுத்தின விதம், இந்த உத்திகள் எல்லாம் இன்றைய பிராந்திய அரசியல்ல தமிழ்நாட்டை தாண்டியும் கூட எப்படி தொடர்ந்து வடிவமைக்க கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி.